ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2025ல் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்முங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, லைக் இந்த ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, லிங்க்டின், இண்டீடு, அப்னா, ஜாப் ஹை, இது மாதிரி ஒரு சில ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். லைக் ஈவன் தோ லிங்க்டின் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சோர்சஸ் இருக்கும், அதில் நிறைய ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க, நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஸோ அங்கே நீங்கள் டேரெக்டாக ஹெச்ஆர்ஸ்கிட்டேயே அப்ரோச் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. அதுவும் எங்கள் ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சைடில் இருந்தால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஜாப் போஸ்ட் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாப் போஸ்ட்டை நீங்கள் டெய்லி ஒரு 10 ஜாப் போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அதை செக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ரெண்டாவது திங் இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம். ஸோ என்ன தான் நம்ம வேலை தேடுறதை பற்றி பேசினாலும் ஃபஸ்ட்டு கோர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் தான் உங்களோட திங் என்னன்றதை அப்படியே அழகாக எடுத்து சொல்லிடும் வரக்கூடிய ஹெச்ஆருக்கு. ஸோ ப்ராப்பரான ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுங்கள். அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் எதையுமே அதில் ஆட் பண்ணாதீங்க. ஹெச்ஆர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ரெஸ்யூம்ஸ் அழகாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ரெஸ்யூம்ஸ் ப்ராப்பரான கீவேர்ட்ஸு, இந்த ஜாப் டைட்டிலு போக உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் நல்லா தெளிவாக எலாப்ரேட்டாக நீங்கள் கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் உங்கள் ரெஸ்யூம்ஸ் டைரெக்டாக ஹெச்ஆர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போகும். அவங்களும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான கால்ஸ் வரும், இன்டர்வியூ கால்ஸ். ஸோ ப்ராப்பரான ரெஸ்யூமை ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். இதே நம்ம ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு கோர்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும், அதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் காட்டாதீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எலாபரேட் பண்ணி காட்டுங்க. ஸோ அதுதான் ஹெச்ஆர்ஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். தென் தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஓகேவா, என்ன தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாலும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாஃப்ட் ஸ்கில்னால் லைக் கம்யூனிகேஷன், டேட்டா என்ட்ரி, எக்ஸல், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது போக பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கோர்சஸ்லாம் நம்ம ரிலவெண்ட் டு எந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஜாப் ட்ரை பண்ணுறோமோ அதில் ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் எதுவும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப வெயிட்டேஜும் கூட உங்கள் ரெஸ்யூமுக்கு. நிறைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்குது, என்பிடிஎல், ஸோ அது போக பார்த்திங்கன்னா கோர்சரா, இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நிறைய கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி அதுலேயும் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சு வச்சிங்கன்னா ஸோ அது உங்களுக்கு இன்னமும் அட்வான்டேஜ் கூட. ஃபோர்த்து திங் பார்த்தீங்கன்னா பில்ட் அ நெட்வொர்க். என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். லைக் டெலகிராமாக இருக்கட்டும், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், லிங்க்டின்னாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறையா ஒரு நெட்வொர்க்கான பிளாட்ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா இது ஜாப் ஃபேர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஹெச்ஆர்ஸ் வந்திருப்பாங்க, ரெக்ரூட்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் கான்டாக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் ஜாப்க்காக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூடலாம் ஒரு சில கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும், நெட்வொர்க் பில்ட் ஆகும். ஸோ அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஜாப் ஃபேர், அப்புறம் டெலகிராமில் என்ன சார் பண்ண போகிறோம், இந்த வாட்ஸ்அப்பில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டெலகிராமில் ஒரு சில ஜாப்ஸ் குரூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியுமே ஜாப் போஸ்டர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு அதிகம். தென் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயுமே ஒரு சில ஜாப்ஸ் குரூப்ஸ் நிறையா இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 குரூப்ஸ் இருக்குது. இதே டெலகிராம்லேயும் எனக்கு டெலகிராமில் மினிமம் குரூப்ஸாக ஒரு 5 to 10 குரூப்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதுலேயுமே நிறைய ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க, நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான தேவையான ஜாப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் தான் ஃபேஸ்புக்லேயும் கூட. ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணுற இடத்துல மதுரை ஜாப் சீக்கர், திருச்சி ஜாப் சீக்கர் இப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே ஒரு குரூப்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெச்ஆர்ஸ் எல்லாமே அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையும் போடுவாங்க. ஸோ அது மூலிமா வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜாப் தேட முடியாது, கிடைக்காதுன்னெலாம் கிடையாது. கரெக்டாக நம்ம தேடி கரெக்டாக நம்ம அடித்தோம்னா நமக்கு பிடிச்ச ஜாப் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்திங்கன்னா டெய்லியுமே ரொட்டீனாக ஒரு சின்ன விஷயத்த வச்சுக்கோங்க. நமக்கு வேலை கிடையாது, நம்ம தேடுறதே வேலை மட்டும்தான். ஸோ என்னென்னா வேலை தேடுறதே வேலையை வச்சுக்கோங்க. சரி, வேலை கிடைக்கிறவருக்கு தப்பே கிடையாது. சரியா, டெய்லியுமே 1 மணி நேரம் இதுக்காக ஒதுக்குங்க. ஸோ உங்கள் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே ஓப்பனாக தான் இருக்குது. நம்ம எப்படி ஓடுறோம், நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றதான முக்கியமே.
நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஜாப் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. ஜாப் நமக்கு தேட தெரியும். சரியா? பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம தான் நமக்கான ஜாப் வந்து தேடணும். ஈவன் தோ பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா, இந்த நாக்ரி உள்ள வந்து உங்க ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலுமே, இந்த லிங்க்டுஇன்ல உங்களோட நெட்வொர்க் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறது, அதுலேயுமே உங்கள் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஹெச்ஆர் சைட்லேருந்து ஒரு ரெக்ரூட்டர் சைட்லேருந்துமே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கால் வரும். ஸோ அது மூலிமா ஜாப் பிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூட. சொன்னா நம்ப மாட்டீங்க. என்னோட ப்ரொஃபைல் கூட நான் நாக்ரியில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நாக்ரிலேருந்தே எனக்கு ஒரு 5, 6 கால்ஸ் வந்துச்சு. நான் அது மூலியமா தான் எனக்கு லீட்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்ச வேலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்தால் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் கார்த்திக் அவர்கள். தேங்க்யூ. பை பை கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். பாய்.